ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 1/12/2025க்கான கேரளா நாட்டு சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம், சரிங்களா? செப்டம்பர் மாதத்தில் நமக்கு ஸோ நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறத பாருங்கள். 265லேருந்து, சரிங்களா? 265க்கு நமக்கு ஏபி 26 எடுத்து நமக்கு 226. நெக்ஸ்ட்டு 51 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 51. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 272க்கு ஏசி 22 எடுத்து நமக்கு 22. நெக்ஸ்ட்டு ஏசி நம்பர் 75 எடுத்து நமக்கு 75, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 756லேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு புது பேட்டர்ன் வந்து சொல்கிறேன். ஸோ மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க நல்லா பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு இன்னும் நான் தெளிவாக மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். 122, சரிங்களா? 122 அப்படி நம்பரு. ஸோ 122. ஸோ இந்த நம்பரை மொத்தமாக டோட்டல் பண்ணுறீங்க, சரிங்களா? டோட்டல் பண்ணால் 5. 5ஓட இந்த 122 இருக்குது பார்த்தீங்களா? 122ஓட ஒவ்வொரு நம்பரோட பவரு டோட்டல் பண்ணால் 5. அந்த 1க்கு பவரை 6 இறக்குறோம். அதே மாதிரி 2க்கு பவரை 7 இறக்குறோம், 57. அப்போது 56, 57 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 1ஆந்தேதியே வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நமக்கு ஏற்கனவே 75 அடித்ததுனால நான் இந்த 56 எடுத்துக்கிறேன், சரிங்களா? 56 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு, சரிங்களா? 56 அப்படி நம்பர் வரும்பொழுது எந்த இடத்துல வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நமக்கு 26ங்கிறது ஏசி, சரிங்களா? 51ங்கிறது ஏபி, 22ங்கிறது பிசி, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏசி 1, அடுத்து ஏபி 1, அடுத்து நமக்கு பிசி 1, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏசி அடிச்சிருக்காங்க. அடுத்து வர்றது ஏபியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 56 அப்படி நம்பரு ஏபியில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு, சரிங்களா? ஸோ இந்த நம்பர் ஏபியில் ஏன் வரலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நமக்கு ரெகுலராக பார்க்கவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம முன்னாடி ஏபியில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 6, 3 இருக்குங்களா? அப்போது 6, 3 இதுக்கு இடையில என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3க்கு அப்புறம் 4, 5 கேப்பில் இந்த 4, 5 இருக்குது, சரிங்களா? 4, 5ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 45ன்னு அடிச்சிட்டாங்க, சரிங்களா? ஸோ இது ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுவோன்னா முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டில் நமக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னாலும் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது நீங்கள் நான் இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்னை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போது 7, 0ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இடையில என்ன நம்பர் இருக்குது? 8, 9. இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா அதே இடத்துல ஏபியும் இது நீங்கள் எங்கே எடுக்கிறீங்களோ அந்த இதுக்கு நேராக வரணும், சரிங்களா? 70, 89. ஸோ இந்த மாதிரி நமக்கு கேப் நம்பர் வரணும். இப்போது 56ங்கிறது எதனால் நம்ம ஏபியில் வரலான்னு பார்த்தீங்கன்னா 7 நாள் இருக்குது. அப்போது 7 நாள் அப்படின்னா இடையில என்ன நம்பர் இருக்குது? 5ம் 6ம் இருக்குது, சரிங்களா? இப்போது அந்த நம்பர் தான் நம்ம கெஸிங்கில் எடுக்கிறோம். 56 அப்படி நம்பரு. 56 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? இப்போ 56 அப்படி நம்பர் ஏபியில் வந்துச்சுன்னா எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு ஏற்கனவே நமக்கு 56 அப்படி நம்பர் எங்கே அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம், சரிங்களா? ஏபி மட்டும் 56 அல்லது 65 அப்படி நம்பரு. நமக்கு ஏற்கனவே ஒரு 65 ஒன்று அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அது இல்லாமல் 65, 56, 561 அடிச்சிருக்காங்க, 657. ஏபியில் 65, 56 அப்படி நம்பரை வச்சு அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ தேடிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போ தான் நம்ம லைவில் பார்க்குறேன், சரிங்களா? 562. ஸோ நமக்கு ஏபியில் 65 வச்சு 652. ஸோ மாற்றி சொல்கிறேன், சரிங்களா? 652, 654, அதே மாதிரி 657, அதே மாதிரி 651, அடுத்து வந்து பார்த்தோன்னா 650. ஸோ இது வச்சுருக்காங்க. 2க்கு பவர் 7 வச்சுருக்காங்க. அடுத்து நமக்கு 1, 0 மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த சி போர்டுக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பாருங்கள். போன மாதம் நமக்கு எதுவும் 65 அப்படி நம்பர் வரல. இந்த மாதமும் எந்த 65ம் வரல, சரிங்களா? இப்போ நமக்கு 65ன்னு சொல்லி வந்துச்சுன்னா
வச்ச நம்பரில் 0 அடிச்சிட்டாங்க, 1 2 வந்துருச்சு, 4 அடிச்சிட்டாங்க, 5 அடிக்காமல் இருக்குது, 8 அடிக்காமல் இருக்குது, 9 அடிக்காமல் இருக்குது. சரிங்களா? இப்போது சி போர்டுக்கு மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா 9 9 4 9 மறுபடியும் ஒரு 4 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி வந்துச்சுன்னா 659 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 659 அல்லது 569 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 2 நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன பேட்டர்னுக்கும் 122 நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 122 மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 5, அந்த 1க்கு பவர் 6, 2க்கு பவர் 7. இந்த நம்பரு நாளைக்கு வரணும் கண்டிப்பாக. அப்படி இல்லை அப்படின்னா ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த பேட்டர்னை நீங்கள் தனியாக எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ எடுத்துக்காட்டு எக்ஸாமுக்கு வேறு உங்களுக்கு என்ன இங்கே இருக்குது பாருங்கள். டோட்டல் பண்ணால் 6. சரிங்களா? அப்போது 6ங்கிற நம்பர் அப்படி எடுத்துக்கிறோம். இதுக்கு பவர் 61, 65 இங்கே வந்துருக்கு பாருங்கள். அடுத்து மேலே பாருங்கள் 61 இருக்குங்களா? இப்போ டோட்டல் பண்ணால் இல்லை 6 1 டோட்டல் பண்ணால் 7. அப்போது 7ஓட என்ன பண்ணணும் அப்படின்னா 6க்கு பவர் பண்ணால் 1, 1க்கு பவர் பண்ணால் 6, 0க்கு பவர் பண்ணால் 5. அப்போ இந்த 3 நம்பர்ஸையும் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். 75 பாஸ், டபுள் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் தான் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எந்த கேம் விளாண்டாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம சொல்கிறது இந்த கெஸ்ஸிங் இல்லாமல் நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு விளாண்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். சரிங்களா? இந்த 3 7 4 5லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேம் இருந்தாலும் இது வந்து ஃபார்முலாவாக தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். சரிங்களா? எங்கே இருந்தாலுமே நம்ம ஒர்க் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற டைமுக்குள்ளே வராது. சரிங்களா? நீங்கள் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு இதுக்குன்னு சீட்டு கட்டுற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஒரு வின்னிங் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி ஃபாலோன்னு இறங்கிட்டிங்கன்னா டெய்லி கெஸ்ஸிங்கு போகக்கூடாது. அப்படியே போகணும் அப்படின்னாலும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது மட்டும்தான் நானுமே ப்ளே பண்ணுவேன். சரிங்களா? சப்போர்ட்க்கு நம்பர் நான் ப்ளே பண்ண மாட்டேன். இது நான் ஏற்கனவே நிறையா டைம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கொடுக்குற நம்பர் தான் நான் எடுத்து ட்ரை பண்ணுவேன். மற்ற நம்பர்ஸ் எதுவும் நான் எடுத்து ட்ரை பண்ண மாட்டேன். 4 5 நம்பர் கொடுத்தாலுமே சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் நானும் எடுத்து ட்ரை பண்ணுவேன். மற்றபடி ஃபாலோஅப் மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒரு சில நாட்கள் என்னைக்காச்சும் ஒரு டைம் வந்து பார்த்தா ஒரு நம்பர்ஸ் நமக்கு இழுத்துட்டே போயிடும், வராமல் இருக்காது. அந்த டைமில் பொறுமையாக ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த கெஸ்ஸிங் என்னவோ அதை பார்த்து அதில் நம்ம கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா என்றைக்குமே நம்ம வின்னிங்ஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். அதுலேயுமே நமக்கு 3D 4D என்னைக்காச்சும் வரும்பொழுது நம்ம அது வந்து லக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஃபாலோவாக பண்ண போகிறது முயற்சி பண்ணுற மாதிரி சீட்டு கட்டுற காசு நமக்கு எப்படி நமக்கு ஒரு தங்க நகையே கட்டுறீங்க, அது எப்படி சிறு சிறு கட்டிகிட்டே இருக்கீங்க, ஒரு நாள் நமக்கு ஃபுல்லாக வருது. அந்த மாதிரி தான் இதுவும். இதை வந்து நீங்கள் இன்றைக்கி தான் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? எதிர்பார்க்காம போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வர அன்றைக்கி நமக்கு வின்னிங் வரும். நம்பிக்கையோடு போடணும். எப்படியா இருந்தாலும் நமக்கு அடிக்க இருக்க நம்பர் 10 நம்பர் இது கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போடுங்க, கம்பல்சரி வரும். ஸோ அதே மாதிரி 2 3லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்காவாக வந்துகிட்ருக்கு. ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. 2 3 வந்துச்சுன்னா 90, அதாவது 2 3 ஆல் போர்டில் 2 3 வந்துச்சுன்னா 40 45 90. நான் பல வாட்டி சொல்லிட்டேன், இதை எடுத்து யூஸ் பண்ணி வின் பண்ண பாருங்கள். சரிங்களா? 2 3 அடித்தா நமக்கு 45. இந்த மாதத்துல 2 3 அடித்து நமக்கு 45, மறுபடியும் 2 3 அடித்து நமக்கு 45. ஸோ ஃபுல்லாக நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி 1 5 சொல்லியிருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க கம்பல்சரி இந்த 2 3 அப்படிங்கிற நம்பரை வந்துச்சு அப்படின்னா 40 45 90 கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருந்தேன். அதாவது இப்போ நான் எடுத்துருக்க பேட்டர்ன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி போட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க சொல்லியிருந்தேன். சரிங்களா? யார் யார் எடுக்கலை அப்படிங்கிறத சொல்லுங்கள். எடுத்துருந்தீங்கன்னா நான் போடல, எடுக்கலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு தரேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.